வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். சகலமும் தரும் லலிதா சரசனநாமம். லலிதா மகா திரிபுர சுந்தரி, சிவனோடு ஒன்றிணைந்த பிரிக்க முடியாத ஆதி பரம்பொருள், சிவசக்தி ஐக்கியம். இதற்கு மேல் தெய்வம் ஏதும் இல்லை. துவலேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே என்கிறார் அபிராமி பட்டர். சகஸ்ர நாமம் என்பது அன்னையின் 1000 பெயர்கள். லலிதா சகஸ்ர நாமத்தை பாராயணம் செய்யும்போது லலிதாம்பிகையின் பெருமைகள் மட்டுமல்ல, ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு, மந்திரங்கள், தந்திரங்கள், பிரபஞ்சத்தின் படைப்பு ரகசியங்கள் என்று முழுமையான ஞானம் உருவாகும். சரஸ்வதியின் குருவான அயக்ரீவர் அகத்திய மகரிஷிக்கு லலிதா சகஸ்ரநாமத்தின் பெருமைகளை பின்வருமாறு கூறுகிறார். தேவியின் 1000 நாமங்களை உமக்கு கூறினேன். இவை இரகசியங்களுள் இரகசியமானது. இதை போன்ற துதி ஒன்றும் இல்லை. இது நோய்களை போக்கும், செல்வத்தை அளிக்கும், அபமிருத்யுவை போக்கும், நீண்ட ஆயுள் தரும், குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் தரும். கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் முறைப்படி பல தடவை நீராடுதல், காசியில் கோடிலிங்க பிரதிஷ்டை செய்தல், கிரகண காலத்தில் கங்கை கரையில் அஸ்வமேத யாகம் செய்தல், பஞ்ச காலங்களில் நீர் வசதியற்ற இடங்களில் கிணறு வெட்டுதல், தொடர்ந்து அன்னதானம் செய்தல், இவை எல்லாவற்றையும் விட சகஸ்ரநாம பாராயணம் மிகுந்த புண்ணியமானது. லலிதா சகஸ்ரநாம பூஜை பாராயணம். பாவத்தை நீக்க இதனை விட்டு வேறு உபாயம் தேடுபவன் பயன் இல்லாதவன். பௌர்ணமி அன்று சந்திர பிம்பத்தில் தேவியை தியானம் செய்து வழிபட்டு இதனை படிக்க நோய்கள் நீங்கும், பூத பிசாச உபாதைகள் விலகும். இதனை பாராயணம் செய்யும் பக்தனின் நாவில் சரஸ்வதி தேவி நர்த்தனம் ஆடுவாள். எதிரிகளை பேச முடியாது வாக்ஸ்தம்பம் செய்து விடுவாள். அரசனை எதிர்த்தாலும் அன்னையின் பக்தனிடம் தோல்வி அடைவான். இதனை பாராயணம் செய்பவன் பார்வைப்பட்டாலே தோஷங்கள் விலகிவிடும். ஸ்ரீவித்யை போன்று மந்திரமோ, ஸ்ரீ லலிதாம்பிகையை போன்று தேவதையோ, லலிதா சகஸ்ரநாமம் போன்ற சோஸ்திரமோ உலகில் இல்லை. பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் மட்டுமே இதனை பாராயணம் செய்யும் வாய்ப்பு கிட்டும். கடைசி பிறவியாக இருந்தால் மட்டுமே ஸ்ரீவித்யா ஜபமும் சகஸ்ரநாம பாராயணமும் செய்ய முடியும். தேவியின் அருளன்றி யாரும் இதனை பெற முடியாது. ஏனென்றால் பலவாறாக பலச்சுருதி என்ற பகுதியில் அயக்ரீவர் அகத்தியருக்கு உபதேசிக்கின்றார். லலிதா சகஸ்ரநாமத்தில் இன்னொரு சிறப்பு, இதை பாராயணம் செய்யும்போது நமது சமயத்தின் அனைத்து கடவுளையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு சேரும். எதை அடைய விரும்புகிறீர்களோ அது தானாக வந்து சேரும். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.